அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற அழகான கருத்துக்களை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். முதலாவதாக, நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி செயல்பட வேண்டுமே ஒழிய தங்களை மையப்படுத்தி செயல்படக்கூடாது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் இயேசுவின் புகழ்ச்சிக்காக, இயேசுவின் மகிமைக்காக, இயேசுவின் மாட்சிமைக்காக செயல்பட வேண்டுமே ஒழிய தங்கள் சுய பெருமைக்காக, தங்கள் சுய புகழ்ச்சிக்காக, தங்கள் சுய ஆதாயத்திற்காக செயல்படக்கூடாது. மூன்றாவதாக, பணிவிடை பெறுவதற்கு அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்று இயேசு சொன்னது போல் நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் பணிவிடை செய்து வாழ வேண்டுமே ஒழிய பணிவிடை பெற்று வாழக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் இயக்கப்படுகிற இறை பணியாளர்கள் இயேசுவை மையப்படுத்தி செயல்படுவார்கள். இயேசுவின் புகழ்ச்சிக்காக, பெருமைக்காக, இயேசுவின் மாட்சிமைக்காக செயல்படுவார்கள். அவர்கள் பிறருக்கு பணிவிடை செய்து வாழ்வார்கள். ஆனால் தூய ஆவியால் இயக்கப்படாத ஊழியர்கள் தங்களை மையப்படுத்தி செயல்படுவார்கள். தங்கள் சுய பெருமைக்காக, தங்கள் சுய ஆதாயத்திற்காக செயல்படுவார்கள். பணிவிடை பெற்று அவர்கள் வாழ்வார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவருமே தூய ஆவியால் இயக்கப்பட்டு அந்த கடவுளின் முன்னிலையில் நாம் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் பணிபுரிய வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய ஆவியால் இயக்கப்பட்டு இயேசுவை மையப்படுத்தி நற்செய்தியை அறிவிப்போம். இயேசுவின் புகழ்ச்சிக்காக, இயேசுவின் பெருமைக்காக, இயேசுவின் மாட்சிமைக்காக நற்செய்தியை அறிவிப்போம். பிறருக்கு பணிவிடை புரிந்து நற்செய்தியை அறிவிப்போம். அப்பொழுது பரலோக பிதா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். நற்செய்தியை அறிவிக்கும் இறை பணியாளர்கள் எப்படி செயல்படும் போது அவர்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, வரப்போகிற நாட்களில் நாங்கள் அனைவரும் தூய ஆவியால் இயக்கப்பட்டு இயேசுவை மையப்படுத்தி இயேசுவின் புகழ்ச்சிக்காக, இயேசுவின் பெருமைக்காக நற்செய்தியை அறிவித்து பிறருக்கு பணிவிடை புரிந்து நாங்கள் வாழும் போது, அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தை தந்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடும், மன மகிழ்ச்சியோடும், மன அமைதியோடும், நலமோடும் வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.